வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் ஒரு டவுட் கேட்டிருந்தார். என்னென்னா, இந்த வால்யூம் கண்ட்ரோல்கிட்ட கையை கிட்ட கொண்டு போனால் ஹம்மிங் வருது, கையை எடுத்துட்டா அந்த ஹம்மிங் பிரச்சனை இல்லை, அது தொட்டாவே அது மாதிரி ஹம்மிங் வருது அப்படின்னு சொன்னார். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம கிரவுண்டு தான் காரணமாக இருக்கும். ஏன்னா கிரவுண்டு வயரிங் மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா அந்த சவுண்டு வராது. நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோலில் வந்து நம்ம ஒரு அத்லட்டிக் பேனலில் நம்ம ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இது வந்து அத்லட்டிக் பேனலில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இதே இது ஒரு நார்மல் ஆம்பிளிஃபையர் கேபினெட்டில், அதாவது மெட்டல் கேபினெட்டில் ஃபிட் பண்ணோம்னா, இந்த கண்ட்ரோலை வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம நட்டு போடும்போது பாடியில் இந்த கண்ட்ரோல் வந்து டச்சப் ஆகும். அப்படிங்கும்போது அந்த ஹம்மிங் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி அத்லட்டிக் பேனலில் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா இது பாடியில் இந்த இது டச் ஆகாது, இது வந்து தனியாக இருக்கும், இது வந்து பிளாஸ்டிக் ஐட்டம். அப்படிங்கும்போது இந்த கண்ட்ரோல் பாடி இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து கிரவுண்டு சரியாக கிடைக்கலன்னா அந்த நாய்ஸ் வரும். இப்படி கையை கிட்ட கண்ட்ரோல் கிட்ட கொண்டு போனாவே அந்த சவுண்டு வரும். அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நீங்கள் இந்த மாதிரி மாஸ்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இது வந்து நீங்கள் மெட்டல் கேபினெட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி அத்லட்டிக் பேனலில் யூஸ் பண்ணாலும் சரி, மெட்டல் கேபினெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்க்ரூ போடும்போது பாடியில் டச் ஆயிரும். இருந்தாலும் இந்த ஒரு கண்ட்ரோல் மட்டும் தான் டச் ஆகும், ஃபஸ்ட்டு இருக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து பாடி கிரவுண்ட் ஆகாது. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு பிரச்சனை வரும். அப்போ நான் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி 3 கண்ட்ரோல்லையும் பாடியில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிடணும். நான் வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். இது சால்ட்ரிங் சரியாக ஒட்டலைன்னா லேசாக பேஸ்ட்டை வச்சுட்டு சால்ட்ரிங் பண்ணோம்னா ஒட்டிக்கிறோம். இப்போ சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி வயரை வந்து வச்சுக்கிட்டு நான் செய்கிற பாருங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது புதிய நண்பர்களுக்காக தான் வீடியோ, அனுபவமானவங்களுக்கு அதை பற்றி தெரியும், அதனால் அவங்களுக்கு கிடையாது இந்த வீடியோ. இப்போ இந்த மாதிரி 3 கண்ட்ரோல்லையும் லிங்க் பண்ணிடணும். இப்போ 3மே லிங்க் பண்ணிட்டேன். லிங்க் பண்ணிவிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வயரை கொண்டு போய் நேராக ஏதாவது கிரவுண்டில், உதாரணத்துக்கு உங்களுக்கு டெம்பரவரியாக அடித்து காட்டுறேன். இப்போ நான் வயரிங் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த போர்டில் இங்கே கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் போய் அந்த கண்ட்ரோலில் வந்து நம்ம 3 கண்ட்ரோலையும் நான் ஒன்றா ஜாயின் பண்ணோம்ல, அதை கொண்டு போய் கிரவுண்டில் போய் அடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ கிரவுண்டில் அடிச்சிட்டோம்னா இப்போ இந்த கண்ட்ரோலுக்கு பாடிக்கு தேவையான கிரவுண்டு கிடச்சிரும். அப்போ அந்த நாய்ஸ் வராது. இப்போ இங்கே வச்சுட்டு நம்ம கிரவுண்டில் வச்சோம்னா கண்டினியூட்டு 3 கண்ட்ரோலுமே பாடியில் கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வயரிங் பண்ணி பாருங்கள். அந்த எர்த் நாய்ஸ் பிரச்சனை இருக்காது. மெயினாக வந்து சிங்கிள் கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு நம்ம ஒன்று மட்டும் சால்ட்ரிங் பண்ணால் போதும். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு மட்டும் நீங்கள் 3 இதுக்கு சேர்ந்த வாக்கில் சால்ட்ரிங் பண்ணி கிரவுண்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இது இல்லாமல் கிரவுண்டு பிரச்சனை நிறைய இருக்குது. அதாவது வயரிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கிரவுண்டை வந்து நம்ம கொண்டு போகணும். நம்ம ஒரு ஆம்பிளிஃபையரில் ஒரு மாதிரி வயரிங் பண்ணியிருப்போம், அதே சேம் இன்னொரு ஆம்பிளிஃபையரில் பண்ணுவோம். ஆனால் போர்டு வந்து வெவ்வேறு போர்டாக இருக்கும். ஆடியோ போர்டு, ஃப்ரீ போர்டு இதெல்லாம் வெவ்வேறு போர்டாக இருக்கும். ஆனால் அதே வயரிங் தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர்லேயும் பண்ணுவோம். ஆனால் அந்த ஹம்மிங் பிரச்சனை வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரவுண்டை வந்து மாற்றி அடித்து பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வைக்கும்போது அந்த ஹம்மிங் வருதுன்னா அதை எடுத்து வேறு கிரவுண்டில் அடிக்கணும். இப்படி மாற்றி அடித்து பார்த்து அந்த ஹம்மிங் பிரச்சனையை நம்ம நிப்பாட்டணும். அவ்வளோதான் நண்பர்களே, இது உங்களுக்கு சொல்ல நினச்சேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.